காத்தான்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு விஷேட தேவையுடைய ஒரு சிறுமி ஃபாத்திமா அசீமா. அவ ஒரு சைக்கிள் வாங்கி கேட்டாங்க. அவங்களோட சைக்கிள் வாங்குறதுக்கு யூகேலிருந்து சௌதர் மஃபாஸ் 20,000 ரூபாய் பேமெண்ட் பேங்கு போட்டிருக்காங்க. அந்த காசை தான் இப்போ நாங்கள் எடுக்க வந்திருக்கோம். காத்தான்குடி ஹிஸ்புல்லா மைதான வீதியினூடாக போயிட்டு இருக்கோம். இந்த வீதியில தான் அசீமோட வீடு இருக்குது. இப்ப அவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்காக இப்ப அவங்கள கூட்டிக் கொண்டு தான் இப்ப நாங்க சைக்கிள் வாங்கி கொடுக்க போகிறோம். அவங்க செலக்ட் பண்ண அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கிடையில இப்ப அவங்களோட வீடு தான் இருக்கு. அசீமோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்களை கூட்டிட்டு தான் இப்ப எங்களுக்கு சொன்ன மாதிரி சைக்கிள் வாங்க போயிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்லைங்கல்ல, நீங்க அசீமாக்கு யாரு? அதோட தங்கச்சியா நீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். சைக்கிள் எடுக்க போமா? சரி, இப்ப நாங்க சைக்கிள் கடைக்கு வந்திருக்கோம். லண்டன்ல இருக்கின்ற எங்களுடைய சகோதரர் மஃபாஸ் அவர்கள் இந்த சகோதரிக்கான சைக்கிளை வாங்குறதுக்கான உதவி செஞ்சிருக்காங்க. சரி அசீமா, இப்ப உங்களுக்கும் இந்த சைக்கிளை லண்டனை சேர்ந்த ஒரு நானா மஃபாஸ் நானா வாங்கி தந்திருக்காங்க. சரியா? சந்தோஷமா? அப்ப நீங்க ஏற்கனவே வச்சிருந்த சைக்கிள் ஆக்கள் ஹெல்ப் பண்ணி வாங்கினதா? இவங்க இவங்களோட பைக்கை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு முன்னால வச்சிருந்தாங்க. ஆனா திருடு போயிருச்சு. இது யாரும் கூட தங்கச்சி வாங்க கொடுத்துட்டீங்க. தங்கச்சிக்கு சைக்கிள் இருக்கா? இல்ல, அவ ஓட்டின ரோட்ல போய் விடுவேன்னு குடுக்கறல. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா இந்த சைக்கிள் நீங்க எடுத்துக்கிட்டு தங்கச்சி உங்களோட பழைய சைக்கிள் கொடுங்க. சரியா? பல்லா சைக்கிள் எங்க இருக்கு? சைக்கிள் உடைஞ்சு போயிட்டு. இவ யாரு உங்களுக்கு? ராதாவா? நீங்களும் படிக்கிறியா? சரி, இப்ப இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கறதால எவ்வளவு நன்மை அப்படின்னு சொன்னா, இந்த சகோதரி தரம் 7 அல்லமின் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. இப்ப இந்த சைக்கிளை நாங்களா செலக்ட் பண்ணல, இந்த சைக்கிள் அவங்க தான் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான சைக்கிள், கட்டாயம் இந்த ரோடுகள்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சாய்ஸ் பண்ணி இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சைக்கிளை தான் நான் இப்ப உங்களுக்கு வாங்கி கொடுக்க போறோம். இப்ப இந்த சைக்கிளை வாங்கி தரவாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இரவு நேரங்கள்ல ரோட்டுக்கு வர போறான்னு சொல்லிக்காங்க. சரியா? வரக்கூடாது. நீங்க முக்கியமான தேவைகள் இருந்தா மட்டும் தான் சைக்கிளை எடுத்துட்டு வரணும். சரியா? அதே மாதிரி ரோட்ல வச்சாங்களா? சரி சரி, ஓகே ஓகே, ரைட், ஓகே. அப்ப நீங்க இறங்கி வரதுக்குள்ள சரி. இப்ப அடுத்து இந்த சைக்கிளை பயன்படுத்தி நீங்க பாடசாலைக்கு போறீங்கன்னு, பாடசாலைக்கு கொண்டு வர நேரங்கள் ரொம்ப கவனமா லொக் பண்ணி வைக்கணுமா? சரிதானே? சரி, அதான் லொக் பண்ணி வச்சுதான் கொண்டு போனேன். திரும்ப லொக் பண்ணி வைங்க. லொக் பண்ணி வெளியே வைக்காம உள்ளுக்கு வைங்க. சரிதானே? ஓகே. இப்ப என்னன்னு சொன்னா, சைக்கிள் காணமத்துல அவட தங்கச்சி ரொம்ப கோபமா இருக்கிறா. என்ற காணமத்து புது சைக்கிள் தானே, அதனால இப்ப நானும் இங்க வீடியோல பேசணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க பெரிய சத்தம் போட்டு கொண்டு இருந்தாங்க. ஆள் இப்ப இது பாடி இருக்கு. இனி அவ கொஞ்சம் கவனமா வச்சுட்டு சரியா? சைக்கிளை நீங்களும் பாத்துக்கணுமா? சரியா? உங்களோட பேர் என்ன? மரியமா? சரி, மரியமும் இப்ப சைக்கிளை கவனமா பாத்துக்குவா. அதனால இந்த சைக்கிள் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். பாடசாலைக்கு கொண்டு போறது, முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் தான் நீங்க கொண்டு போகணும். சரிதானே? இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இவங்க அப்படி சொன்ன உடனே எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 58 விசேட தேவைக்குரிய பாஸ். ஓகே. அதாவது விசேட தேவையுடையவர்கள் அந்த லிஸ்ட்ல இவங்க 58 புள்ளிகளை பெற்று, ஓகே 58 புள்ளிகளை பெற்று என்ன பண்ணிருக்காங்க? பாஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இவங்களோட படிக்கிற கொப்பிகளை நான் வாங்கி பார்த்தேன். ரொம்ப அழகா நீட்டா எழுதிருக்கிறாங்க. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். எதிர்காலத்துல நீங்க என்ன வார்த்தை உங்களுக்கு ஆசை? ஜட்ஜா வார்த்துக்கா? ஜட்ஜா வரதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம கற்பனை பண்ண முடியாத ஒரு எதிர்பார்ப்பு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பாங்க சொல்லுது அசருக்குரிய நேரம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திச்சு கொள்றோம். இப்ப அவைக்கு ஏற்றால் போல அவங்க செலக்ட் பண்ண அதே கடையில அவங்க செலக்ஷன் பண்ண அதே சைக்கிள் இப்ப நாம வாங்கி கொடுக்க வந்திருக்கோம். இப்ப எங்களுக்கு அந்த சகோதரர் 20,000 ரூபாய் கேஷ் அனுப்பியிருந்தாங்க. அந்த காசுக்கு நாம என்ன பண்றோம்? இந்த சைக்கிளை வாங்குறோம். விஷேடமாக இதுக்கு சப்போர்ட்டர், இதுக்குரிய மேலதிகமான வேலைகளை இந்த
நிறுவனத்துடைய உரிமையாளர் அவர்கள் ஃப்ரீயா தந்திருக்காங்க. அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இல்ல பாருங்கன்னா 20,000 சொல்லியிருக்கேன். என்ன நாட்டு சைக்கிள் இது? ஜப்பான் யூஸ்டு. ஜப்பான் யூஸ்டானே. கடும் ஸ்ட்ராங்கண்ணே. நல்லா பாவிக்கும். காலத்து கிடக்கும். இந்த இதுக்கு சப்போர்ட் வீல் வந்துட்டு மற்ற சைனாடி எல்லாம் நின்று பிடிக்காது. ஏற்கனவே போட்டு கொடுத்தா எல்லாம் பழுதா போயிடுச்சு. இப்போ ஜப்பான் வீல் ஒன்று எடுத்து போட்டு வைக்காது. காலத்து கிடக்கும். என்ன உங்களுக்கு சந்தோஷமா? சரி, ஓகே. அதுக்குரிய ரெசிப்டை வாங்கிடுவோம். 20,000 ரூபா அந்த பெருமதிக்குரிய சைக்கிளை நாங்கள் வாங்கியிருக்கோம். மேலதிகமாக இந்த சைக்கிள் கடை வச்சிருக்கிற நானா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டர்ஸ் சர்வீஸ் அதெல்லாம் வந்திருக்காங்க. ஜப்பான்ல யூஸ் பண்ண அந்த சைக்கிள் மிக ஸ்ட்ராங்கான சைக்கிள். அசீமா. ஓகே, சரி, ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ரைட், இப்போ எங்களுடைய பணி நிறைவுக்கு வருகிறது. இந்த உதவியை செய்த லண்டனில் இருக்கின்ற சார் மஃபாஸ் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதுபோல யார் யாரெல்லாம் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பணம் அனுப்புவதற்கு ட்ரை பண்ணீங்களோ எல்லாருக்கும் நினைவுக்குத்தான் கூடியிருக்கிறது சொல்வார்கள். எனவேதான் உங்களுக்கும் இறைவன் அருள் பாலிப்பானாக என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். போவோம். ஆம்னர்களே, எமது விஸ்டம் தொலைக்காட்சியினுடைய சமூகம் சார்ந்த நட்பணிகளில் ஒன்றான இந்த விசேட தேவையுடைய அசீமாவுக்கான இந்த சைக்கிளை நாம் வெற்றிகரமாக வாங்கி கொடுத்திருக்கிறோம். நாம் இந்த வீடியோவினை போட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே பல நூற்றுக்கணக்கான பேர் எம்ஏ தொடர்பு கொண்டு அவருக்கு இந்த சைக்கிள் ஒன்றை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் லண்டனை சேர்ந்த மஃபாஸ், காத்தான்குடி பிரதேசத்தை சேர்ந்த மஃபாஸ் இப்போ லண்டனிலே தொழில்நுட்பம் வசிக்கிறார். அவர் அவசரமாக 20,000 ரூபாய் காசை அனுப்பி எப்படியாவது இவருக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் தொலைபேசி அழைப்படுத்தி பேசியிருந்தாங்க. ஆனால் அவருடைய பணத்தின் மூலமாக மாத்திரமே அதனை வாங்கி கொடுக்க முயன்றது. இன்னும் சிலர் உதவி செய்திருக்கிறார்கள் அவருக்கான கற்றல் உபகரணங்களை வாங்கி கொடுக்குமாறு. எனவேதான் அந்த கற்றல் உபகரணங்களை வாங்கி நாம் இவருக்கு வழங்கி இருக்கின்றோம். யூகேயில் இருக்கிற காத்தாங்குடியை சேர்ந்த மஃபாஸ் நனவா தந்திருக்காங்க. சரியா? எனவேதான் இந்த உதவியை சேர்ந்த மஃபாஸுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு, அவர் சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்களோ அவர்களுக்கெல்லாம் நற்கூலி கிடைக்க வேண்டும் என்று சந்தர்ப்பம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த சகோதரி விசேட தேவையுடைய சகோதரியாக இருந்தாலும் கூட ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட கொப்பியெல்லாம் வாங்கி பார்த்தேன், மிகவும் நீட்டா எழுதியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த சகோதரி எதிர்காலத்துல சிறந்த ஒரு கல்விமானாக வர வேண்டும் என்று சந்தர்ப்பத்தில் பார்த்துக் கொள்கின்றோம். எனவேதான் எங்களுடைய பொறுப்பு இப்போது நிறைவுக்கு வருகிறது. நாங்கள் வெற்றிகரமாக அந்த உதவியை இவருக்கு செய்திருக்கின்றோம். சைக்கிளை கான்வா வச்சு பாவிக்கணும். சரிதானே? கொண்டு போவோம் சைக்கிள்.